ஈரோடு அடுத்த பெருந்துறையில் சக்தி மசாலா நிறுவனங்களின் அங்கமான சக்தி தேவி அறக்கட்டளையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை புஷ்பா மகாதேவன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் சிவக்குமார், மத்திய புலனாய்வுத்துறை முன்னாள் இயக்குநர் பத்மஸ்ரீ டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், இந்த வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என தங்களது வாழ்க்கை மூலம் சக்தி தேவி அறக்கட்டளை அறங்காவலர் துரைசாமி, சாந்தி துரைசாமி ஆகியோர் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் சமூக முன்னேற்ற கல்வி ஆராய்ச்சி, கிராமப்புற மேம்பாடு, சமூக சேவை தனிநபர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகள், வீர தீர செயல் உள்ளிட்ட தலைப்புகளில் சிறந்து விளங்கிய 25 ஆளுமைகளுக்கு விருதுகள் மற்றும் 2.19 கோடி ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக நீங்கள் இருக்கலாம், பதவிகளை அடைந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய அதிகாரம் மிகப்பெரிய அளவிலே இருக்கலாம். அவை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ரசிக்கக்கூடியவர்களாக, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் உங்களை சார்ந்தவர்களாக நீங்களாக நினைத்து போற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் எனும் பொருள் விதத்திலே அதை சற்று மாற்றி அந்த மன்னன் சொன்னான். பலரையும் அழைத்து விருந்தளித்து அவர்களை உபசரிக்கக்கூடிய செல்வ நிலை மிக்கவர்களாக வாழ்கிறீர்களே, அது தரக்கூடிய சந்தோஷம் அல்ல. விருந்து நடக்கக்கூடிய இடத்திலே ஒரு சிறு குழந்தை அந்த இடத்திற்கு வந்து உங்கள் எதிரிலே நின்று ஒவ்வொருவருடைய இடையில் இருக்கக்கூடிய பண்டங்களை எடுத்து தான் தின்று உங்களுக்கு மூட்டிவிட்டு தன் மேனியிலே பூசிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து சிரித்துக் கொண்டே இருக்கிறதே, அந்த கணத்தை ரசிக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை என்று பதிவு செய்தார்.